கரமே தாங்கியதே இந்நாள் வரை தயவாய் மா தயவாய். அவர்கள் கடந்து வருகின்ற பொழுது, எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் கடந்து வருகின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வயசு இருக்குன்னு தெரியாது. ஒருத்தருக்கு 40 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 16 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 120 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 80 வயசு 85 வயசு இருக்கலாம். ஆனால் அந்த ஜனங்கள் செங்கடலை கடந்து வருகின்ற பொழுது தேவனுடைய கரம் அவர்கள் மத்தியில் இருந்தபடியினால் அவர்கள் முடிவு பரியந்தம் அவர்களை தேவன் கானான் வரைக்கும் அவர்களை நடத்தி வந்தார். வழியிலே எவ்வளவு சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. மனுஷனால் ஏற்பட்டக்கூடிய வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவர்களுக்கு ஜெயம் எடுத்திருப்பார் என்று சொன்னார். ஒரு பிள்ளை எகிப்திலிருந்து கடந்து வந்திருக்குன்னு சொன்னான். அந்த பிள்ளை கானானுக்கு வரப்போ ஒரு 85 வயசு இருக்கிறப்போ அந்த 3 வயசு பிள்ளை சொல்லும், இதுவரைக்கும் தேவன் என்னை நடத்தினார். 10 வயசு பிள்ளை சொல்லும், இதுவரைக்கும் என்னை தேவன் நடத்தினார். 10 வயசு பிள்ளை பார்த்தா அன்னைக்கு 90 வயசுல இருக்கும். இதுவரைக்கும் என்னை தேவன் என்னை நடத்தினார். அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் நானும் வணங்கி கொடுக்கும். அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் நானும் வணங்கி கொடுக்கும். இன்னைக்கு செங்கடலே தன்னுடைய ஜனங்களுக்காய் பிரிந்தவர். ஏன்னு சொன்னா அன்னைக்குள்ள ஜனங்கள்கிட்ட கள்ளம் கிடையாது, கபடம் கிடையாது. தேவனும் அந்த ஜனங்களுமாய் இருந்தார். தேவனும் அந்த ஜனங்களுமாய் இருந்தார். அதனால தான் அந்த ஜனங்களுக்கு அவர் உலக பிரகாரமான தகப்பன் இருந்தாலும் அவரை நடத்தி வந்த பரம தகப்பன் ஒரு நாளும் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை அழகாய் நடத்தி வந்து ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்தார். ஒவ்வொரு தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்தார். அன்னைக்கு அந்த வனாந்தரத்தில் போய் ஒரு மனைவி போய் நான் பிடிச்சிருக்காரு, என் பிள்ளை இது கேட்டதுன்னு கேட்டாக்க உடனே அந்த தகப்பன் என்ன செய்வார்? நேராக ஓடி போய் மோய்சென்டர் தான் சொல்லுவார், ஐயா என் குடும்பத்தை என் பிள்ளை இது கேட்குதுயா, நான் என்னையா செய்யறது? கொஞ்சம் போது, ஒரு நிமிஷம் போது. உடனே தேவனுடைய வார்த்தை வரும். உடனே தேவனுடைய வார்த்தை வரும். உடனே கிடைச்சது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அன்னைக்கு கல்லும் கபடம் இல்லாத இருந்த இடத்துல தேவன் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு எல்லா புத்தியும் நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் தேவன் என்ன செய்யறாரு? எதுவுமே நம்மகிட்ட செய்யறது கிடையாது. எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனால் வருடத்தினுடைய கடைசி மாசத்துல உலகமே குளிர், ஊரே குளிர், எல்லாம் இழுத்து பதிவு தூங்கி இருக்கிறோம். ஆனால் தேவனை தூக்கக்கூடிய சத்தம் ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. செங்கடலையே பிரித்திருப்பார் என்று சொன்னார். இந்த குளிர் காலத்திலே அந்த தேவன் நான் படக்கூடிய வேதனைகளை எனக்கு பிரித்து விடுவார். அல்லேலூயா. நான் படக்கூடிய வேதனைகளை பிரித்து விடுவார், என்னுடைய துன்பங்களை பிரித்து விடுவார், எனக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லி இந்த சரணத்தை ஒப்புக் கொடுப்போம். செங்கடலையே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடலையே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியதே நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. 180வது ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புதிய நாளை தந்தீரே
துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென், அல்லேலூயா. கடந்த நாட்களில் காத்தீரே நன்றி ராஜா. தேவன் நம்மளை 11 மாதமும் நம்மளை வழி நடத்தி வந்தார். நம்ம நினைச்சோமோ நினைக்கலையோ, ஆனால் தேவன் நம்மளை அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவினார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பிள்ளை என்று சொன்ன ஒரே தயவுக்காக நம்மளை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். நடத்தி வந்த தேவன் நமக்கு ஒரு புதிய மாதத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் அவர் நடத்த வேண்டும் என்று சொன்னால் சாலமோன் அழகாய் எழுதி வைக்கிறார், ஒரு நாள் பிறப்பது அறியாயே. 31 நாள் நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அது பெரிய கொடை, பெரிய கொடை. அதுக்குள்ள எவ்வளோ வம்படி சண்டடி, எவ்வளோ கலவரங்கள், எவ்வளோ போர், எவ்வளோ உயிரிழப்புகள், எவ்வளோ ஆபத்துகள், விபத்துகள், இவற்றின் மத்தியிலெல்லாம் நாம் கடந்து ஒரு வருடத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அவர்கிட்ட போய் விழுந்து கூப்பிட்டு ஐயா நான் நீ செஞ்சிட்டேன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது செய்ய போறோமா? எதுவுமே செய்ய. இந்த ஜனங்களை காத்து வந்தபடினால் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு நன்றி. அல்லேலூயா. ஒரே ஒரு நன்றி. சுகமாக தொழுநோயாளியை பார்த்து அழகாய் கேட்பார். 10 நோயாளியை குணமாக்க 9 பேர் வந்திருக்கிறாங்க, நித்தம் மீதி ஒருத்தர் வரலையே. ஒன்பது பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் வந்து நன்றி சொல்றாங்களே. அது எதை காட்டுகிறது? இதுவரைக்கும்
நான் மலை பட்டணங்களில் இருந்தேன், நான் ஊரை விட்டு ஒதுங்கி இருந்தேன். என்னுடைய என்னுடைய உறவுகள், என்னுடைய பந்துக்கள், ஜந்துக்கள், என்னுடைய அப்பா, தாய், தகப்பன், அக்கா, தங்கச்சி, என் தோழன் திருத்தி என்னை ஒரு தொழுநோயாளி என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நான் அவருடைய முகத்தை போய் பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு கிருபை செய்தீரேன். அதனால் உனக்கு நான் முழங்கால் படிட்டு நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று அழகாய் சொன்னான். அந்த நன்றி தான் நீ போய் தேவன் உனக்கு செய்ததை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு. அவன் போய் சொன்னான். அவர் பின்னாலேயே நடந்தான். அவர் பின்னாலே அதுக்கான ஏதாவது கைமாறி செஞ்சிருப்பான். நமக்கு எவ்வளோ வியாதி இருக்கலாம், எவ்வளோ ஆபத்து விபத்துகள் இருக்கலாம். அவர் அந்த ஆபத்திலே விபத்திலே இருந்து நமக்கு அடைக்கலமாய் இருந்து பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்மளுக்கு கேடயமாய் இருந்து நம்மளை வழி நடத்தினார். அல்லேலூயா. நமக்கு ஆறுதலாய் இருந்து நம்மளை இவ்வளவு நேரம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எந்திரிச்சு நிற்போம். கடந்த நாட்களில் காத்தீரே, புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த புதிய நாளிலுமாய் நீர் எங்களை நடத்தும். புதிய நாளிலுமாய் நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, அப்பமும் தண்ணீரை ஆசீர்வதித்த தேவன், ஒரு குறைவின்றி எங்களை நடத்தக்கூடிய தேவனாய் இருப்பதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், உங்களுடைய உழைப்புகளை ஆசீர்வதியும், உங்களுடைய வீட்டை சுற்றியுள்ள மக்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு வியாதிலையும் ஒவ்வொரு வேதனை இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இருதயத்தினுடைய அங்கவாய்ப்பை அறிந்து வைத்திருக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கிற தேவன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறேன் எழுதி வைத்திருக்கிறேன். உங்களுடைய இருதயம் மனிதனுக்கு முன்பாக உமக்கு நேராய் வந்து நிற்கிறது. ஐயா, உமக்கு நேராய் வந்து நிற்கிறது. இந்த இருதயத்துக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய். இதை இறைமையால் நம்ம படிச்சிருக்கோம். இந்த இருதயம் கேடும் கிறுக்கும் துருக்குள்ள இருதயம் என்று. அப்பப்போ புத்தி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரே இருதயமாய் உம்மை நேசிக்கவும், உம்மை பாடவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த இருதயத்திலே பதிக்கவும் நல்ல ஞானத்தை எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுப்போம். அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, தனிமையிலே துணையின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணையின்றி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கண்களை மூடி ஆண்டவரே, இந்த 11 மாதம் முடித்து 12வது மாதத்தில் பிரவேசிக்கிறோம் ஐயா. 11 மாதம் எப்படி நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனால் எல்லாத்தையும் நினைவு வைத்து செய்திருக்கிறீரே, கொடி நன்றி ஐயா. இந்த நாளில் எங்களுக்கு நல்ல ஒரு சாய்க்கத்தை கொடுத்தது, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி எங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறையா. நேரத்தையும் காலத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்க தேவன் ஆண்டவரே, ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே 11 மாதத்துக்காக எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி அப்பா.
நன்றி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி நன்றி என்று சொல்வோம். ஆண்டவரே, நல்ல காரியத்தை தந்த தேவன், நல்ல காரியத்தை தந்த தேவன். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்டதுக்கா, இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்டதுக்கா சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் ஐயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர், முற்றிலும் மாற்றக்கூடிய நல்ல தேவன். இந்த நாளிலே எங்களை மாற்றும், இந்த மாதத்திலே எங்களை மாற்றும், இந்த வருடம் முடிவு வரைக்கும் எங்களை மாற்றும். புது வருடத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு ஒரு பலனை தாரும் ஐயா, ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். கட்டளையிடக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு தருவதற்காக நன்றி கர்த்தார். மனிதனுடைய நினைவுக்கும் உன்னுடைய நினைவுக்கும் வித்தியாசம் உண்டு ஐயா. ஆனால் எல்லா காரியத்தையும் விலை பெற எங்களுக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்து, பரிசுத்தப்படுத்தும் ஐயா. முற்றிலும் மாற்றக்கூடிய நல்ல இருதயத்தை தர தேவன் இந்த நாளில் எங்களுக்கு தந்து வழிநடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 ஐயா. பரிசுத்தர் 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 என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களுக்கு குறைகளை நிறைவாக்கும் ஐயா, நிறைவுகளை மகிழ்ச்சியாக்கும் ஐயா, மகிழ்ச்சிகளை எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு தருவதற்காக நன்றி கர்த்தாவே, தருவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும், முற்றிலும் மாற்றக்கூடிய நேரத்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, கொடாக்கோரி நன்றி ஐயா. உலகம் தர முடியாத சமாதானத்தை தரக்கூடிய தேவன் எங்களுக்கு இந்த நேரத்தில் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி, கொடாக்கோரி நன்றியா. எங்களை செய்யக்கூடிய காரியங்கள், என்ன நடக்கக்கூடிய காரியங்களோ எங்களை அறிவு புகற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 ஐயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி அப்பா. இந்த கால பொழுதிலே 12ஆம் மாதம் 1ஆம் தேதி எங்களுக்கு எவ்வளோ காரியங்களை கொடுத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள் எல்லாத்தையும் நீ கண்ணோக்கி போறாமையா. குடும்பங்களை ஆசீர்வதிமையா, குடும்பங்கள் தேவைகளை செய்யுமையா. ஒவ்வொரு நாளும் உன்னே நம்பி இருக்கும் பிள்ளைகளுக்கு புறம்பே தள்ளாத அளவுக்கு உன் கரம் பற்றி கொள்வதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தாருமையா, ஆசீர்வதிமையா.
குற்றங்கள் குறைகள் எல்லாம் இருக்கும் ஐயா. எங்களை மன்னித்து வழி நடத்தி ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்ன தேவன் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு இருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய மாதத்தில் எங்களுக்கு தருவதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தாருமையா, ஆசீர்வதிமையா, மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இந்த நேரத்தில் நினைக்கக்கூடிய உன்னுடைய வார்த்தைகள் மூலம் எங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்துவதற்காக நன்றி, பரிசுத்தப்படுத்தும். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. செப்பனியா 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் சீக்கிரம் படிப்போம். விரும்பப்படாத ஜாதியே, விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும், கட்டளை பிறக்கும் முன்னும், பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் என்றும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அஸ்கலோன் பாலாகும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள். எப்ரோன் வேரோடு பிடுங்கப்படும். சமுத்திர கரை குடிகளாகிய கிரேக்கத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தியரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மெய்ப்பர் தங்கும் குடிகளும் ஆட்டு தொழுவங்களும் ஆகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரே மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். நிந்தனைகளும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலவும் அம்மோன் புத்திரரின் தேசம் குமாராவை போலவும் காஞ்சோரி படரும் இடமும் பள்ளமும் நித்திய பாலுமாயிருக்கும். மீந்தவர்கள் கொள்ளையிட்டு நீதியானவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் தேவனுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்திற்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் பூமியின் மேல் கெடியாயிருப்பார். பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேவை பாழும் வனாந்தரத்துக்கு ஒத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக் கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் ராத்தங்கும். பல கனிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படிகளில் பால் கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம்
இதுவே இது பாலும் பாலும் மிருக ஜீவன்களின் தாபாரமுமாய் போய்விட்டது. அதன் வழியாய் போகிற எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். போதும் ஆண்டவரே, இந்த நாளிலே செப்பனியாவுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையா இருந்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. சொல்றாரு, 2வது வசனம் சொல்றாரு, நீங்கள் உங்களை உயர்த்தி ஆராய்ந்து சோதியுங்கள். இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம எவ்வளவு வேதத்தில் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன். ஆராய்ந்தா என்ன கிடைக்கும், ஆராய்ந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தாக்க வேதம் நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. 4வது வசனம் சொல்லுகிறது, வேரோடுன்னு தெரியுமா? ஜெனரேஷனே இல்லாமல் நம்ம வாழ்க்கை போக போகுது. எப்ப தேவனை அறியாமல் இருக்கக்கூடிய நாளிலே அப்படி எங்களுக்கு இருக்குமானால், அப்ப நம்ம சொல்றாரு 3வது வசனம் சொல்றாரு, தேசத்துள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை நம்ம எப்படி இருப்போங்க? மறைக்கப்படுவோமா? இன்னைக்கு உணர்ந்து பாருங்க, நான் கடவுளுக்கு எவ்வளவு வேலை செய்யறேன், கடவுளுக்காக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த எத்தனையோ வயசுகள் ஆகியிருக்கிறது, எத்தனையோ 1ஆம் தேதி வந்திருக்கு, எத்தனையோ டிசம்பர் வந்திருக்கு, எத்தனையோ நவம்பர் வந்திருக்கு, எல்லா நாள் வந்திருக்கிறது. நான் கர்த்தருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், கர்த்தரோடு நான் என்ன பேசி கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, நான் அவருக்கு என்ன செய்திருக்கிறேன், நான் என்ன செய்திருக்கிறேன். ஒரு வீட்டில் நம்ம ஒரு ஆளுக்கு ஏதாச்சும் ஒரு டீ வாங்கி கொடுத்தா நாளைக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்க நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு மறைபொருளாக காரியங்களை நிறைய செய்திருந்தாலும் நான் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன். அப்ப கர்த்தருக்கு நான் செய்திருந்தால்தான் அவர் என்னை மறைத்து வைத்திருப்பார். எதுல மறைத்து வச்சிருப்பாருங்க? தீங்கு நாளிலே நம்மளுக்கு ஒரு கேடகமாக மறைத்து வைத்திருப்பார். அந்த மறைத்து வைப்பது யாருமே அங்க அவர் கையிலிருந்து பிடுங்க முடியாது என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்றார் 7வது வசனம், அந்த தேசம் யூதா வம்சத்திலும் மீதியானவர்களின் வசமாகும். நம்ம என்ன இருக்கு? நம்மளுடைய தேசம் வேறொருத்த கைக்கு போக போகிறது. ஏன்னா தேவனை அறியாதது வேதத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. மத்திய 25ஆம் அதிகாரத்திலே ஊழியக்காரனுடைய காரியம், அவர் ஒரு காசை புதைத்து வைத்திருப்பான். அந்த காசை பிடிங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க? வேறொரு ஊழியக்காரன்கிட்ட கொடுக்குறாரு. அது மாதிரி நம்ம வாழ்ந்த நாட்களையும் வாழ்ந்த வாழ்க்கையும் வாழ்ந்த இடத்தையும் யார் எப்படி கொடுக்க போறாரு? அடுத்த மீதியானுக்கு அவனுடைய கையிலே கொடுக்கக்கூடிய காரியமா பாருமா. 7வது என்ன செய்வாங்க? இவன் பங்களாவா இருப்பான், அங்க ஆடு மாடு மேய்க்கிற இடமாய் மாறும். இன்னைக்கு நம்மளோட தேசம் எப்படி இருக்கு? ஆடு மாடு மேய்க்கிற தேசமா இருக்கா, வீடா இருக்கா? காடு கிட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தேவன் நம்மளுக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியத்தில் செய்யக்கூடிய காரியம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் சேனைகளின் கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்திற்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நம்ம இன்னைக்கு யாரை பெருமை பாராட்டுறோம்? யாரை பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பெருமைலாம் எதுக்கு? நம்ம உடம்பை பார்த்து பெருமைப்படுத்துகிறோம், நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து பெருமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை தேடுகிறவர்களை கண்டு பெருமை பாராட்டக்கூடிய சக்தி நம்மளுக்கு இன்னும் வரல. அடுத்த வசனம் சொல்றாரு, கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாய் இருப்பார், பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். என்ன செய்வாரு? மற்றதுல கவனத்தை செலுத்தினோம்னா எல்லாமே நாசமா போயிடும், எல்லாமே வீணா போயிடும். அதனால்தான் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தான
பணிந்து கொள்வார்கள். எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தால் கொலை செய்யப்படுவீர்கள். என்ன செய்வாங்க? இன்னைக்கு நம்மளோட காரணங்கள், நம்மளுடைய காரணம் எதுக்கா பிறந்திருக்கோம், எதுக்கா வந்திருக்கோம் தெரியாது. கொலை செய்யப்படக்கூடிய காரியம் நம்மளுக்கு வருமானால் நான் தேவனை மறந்திருக்கேன். இன்னைக்கு உணர்ந்து பார்ப்போம். உணர்ந்து பார்க்கக்கூடிய காரியம் 14 சொல்றாரு. அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் ராத்தங்கும் பல கனிகளின் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படிகளில் பால் கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். இப்ப தேவன் நம்மளுக்கு செய்யக்கூடிய காரியம் பாருங்க, எல்லாத்தையும் பாழாக்குறாரு. பாழாக்குனதுக்கு சொல்றாரு, அதே அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது, நான் தான். நம்ம யாரை நம்பிட்டு இருக்கணும்? கர்த்தரே நம்பணும்னா சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பை 7வது வசனத்துல போட்டிருக்கு, அவருடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்று போட்டிருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம். சிறையிருப்புனா சிறைச்சாலை அல்ல, நம்மளுக்கு சிறை மாதிரி உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், குடும்ப பிரச்சனைகள், 1000 கருத்து நம்மளுக்கு. ஆனா அதெல்லாம் விடுதலை ஆகுமானா ஆகாது. இன்னைக்கு 1 போச்சு, நாளைக்கு 2 சேர்ந்து வரும். ஆனால் சொல்றாரு சிறையிருப்பை மாற்றுவேன் என்று. அப்ப எப்ப மாற்றுவாரு? அதுக்கு பதில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலே 14 சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. செப்பனியா 3ஆவது நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோங்க? அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? செம்பரித்து பாட வேண்டும். அவருக்கு துதிக்கணும். அவருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு 1ஆம் தேதி வைக்கிறதால என்ன லாபம் இருக்குது சொல்லுங்க. எல்லாரும் தூங்குறாங்க, முழிச்சிருக்காங்க. 1ஆம் தேதி வைக்கிறாங்க, என்ன லாபம் இருக்கா? ஏன்னா இந்த நாள் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்காரு. இந்த நாள் பார்க்கக்கூடிய நாள் பார்க்கணும். நம்ம கண் வேலைக்கு இதை முடிச்சுட்டு போனோம், யாரை பார்ப்போம்? கண்டவன், போனவன், வந்தவன், தோலாம், தூரத்தி எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனா தேவனை பார்ப்போமா? தேவனை பார்க்கறது இல்ல. தேவனை பார்க்க முடியாததுனால தான் ஆர்ப்பரித்து இன்னைக்கு துதிங்க. தினமும் ஆர்ப்பரித்து துதிங்க. படிமா 14 படிமா. சீயோன் குமாரத்திகளே பாடு, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்திகள் எப்போதுங்க முழு இருதயத்தோடு மகிழ் கூறுங்க. நம்ம எப்படி இருக்குன்னு இன்னைக்கு இருதயம், முழு இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இருக்க இருதயத்துல நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் இருதயத்துல வீக்கானாக்க பைபாஸ் பண்றாங்க, அது செட்டு வைக்கிறாங்க, அது வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் தேவன் இருக்கும் இருதயம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமான ஒரு இருதயமா இருக்கும். அதனால 15 சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விலக்கி கர்த்தர் எங்க இருக்காருங்க? நம்மளுக்கு நினைப்போமா? நினைச்சிருக்கோமா? இருக்காரு தெரியும். ஞாபகம் இருக்கா? எப்படி தெரிவாரு? இருக்கிறது எப்படி தெரியும்? நம்மளுக்கு தேவன் நடுவில் இருக்காருன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும், உருவம் தெரியுமா, ஏதாவது தெரியுமா? ஆனா பல கற்பனைகளை சொல்றோம். அவன் தேவன் எங்க இருக்கிறாருங்க? உன் நடுவில் இருக்கிறார்னா எப்படி சொல்ற? சொல்லுங்க பார்ப்போம். இயேசு சொன்னார், நான் முன்னிலும் அப்ப என்னிலும். அப்ப யார் கூட இருக்க? நான் அவர் கூட இருந்தேன்னா நான் யாரா மாறிடுறேன்? இயேசுவாய் மாறிடுறேன். அப்ப தேவன் என்னிலும், நான் அவரில் இருந்தா நானே தேவனாயிடுவேன். நான் எங்க நிக்கிறேன்னு அவர் நடுப்புற என்னோட இருப்பார். நான் எங்க நிக்கிறேனோ அவர் என்னோட வருவார். நான் எங்க போறேனோ அவர் என்னோட வருவார். அது சொல்ற கடைசி அந்த 3ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனம் சொல்லுகிறது, இதோ அக்காலத்திலே யாவரையும் தண்டிப்பேன், ரட்சித்து சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே சேர்த்துக் கொள்வேன். கண் காண
திரும்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பங்க இருக்கிறோமா? எந்த வீட்டாருங்க? 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விருப்பப்படாத ஜாதி. நம்மளாம் யாருங்க? விருப்பப்பட்டிருக்கோமா? தேவனுக்கு விருப்பப்பட்டிருக்கோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது எப்படி எழுதுறப்ப எனக்கு அந்த படிக்கிறப்ப எனக்கு இதாக இருந்துச்சு. நான் முன்னாடி விருப்பப்பட்டிருக்கேனா? நான் இன்னைக்கு பேச போறேனே, அவருக்கு விருப்பமான காரியமா இருக்குமா? நான் விருப்பமான செயலை செஞ்சிருக்கேனா? விருப்பமான காரியத்தை செஞ்சிருக்கேனா? எனக்காக வந்து நடுப்பட நிற்கிறேன்னு சொல்றாரு, எனக்காக என்னை மறைக்கிறாரு. இவ்வளவு படிக்கும் பொழுது எனக்கே ஒரு விஷயம் என்ன இருக்குது, நான் இதிலே எப்படி இருக்கிறேன்? அது படிங்க. 1வது வருஷம், விருப்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நான் பறந்து போகும் முன்னும். என்னங்க சொல்றாரு? நம்மள எப்படி போறோம்? இன்னைக்கு இருப்போமா? நாங்க தெரியாது. ஆனா இருக்கிறனாலும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை சிந்திச்சுட்டே அங்க போகணும், இங்க போகணும், அவங்கள பார்க்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்வோம். அதால் நிறைவேற்றது யார் வேணும்? என் நடுவிலே இருக்கிற தேவன் வேண்டும். அப்பதான் சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. விருப்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நான் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். என்ன எப்படி இருக்குங்க? உயிர்த்துனா அதுக்கு மேல வார்த்தை இல்ல. உயிரை கொடுக்கிற அளவுக்கு நம்ம நினைக்க ஆராய்வோமா? உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஆராய்வோமா? ஆனா மற்றதெல்லாம் உயிரை கொடுத்து வேலை செய்வோம். ஒரு கல்யாணம் காட்சி எடுத்துனா என்ன செய்யறோம்? அப்பா, இந்த கல்யாணம் செஞ்சவங்கள உயிர் போய் உயிர் வந்துச்சு என்ன சொல்லுவோம்? ஆனா கடவுளுக்காக உயிர் போய் உயிர் வந்துச்சானாக்கா இதை சொல்ல முடியாது. வாரந்து ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வரோம், படிக்கிறோம், பேசுறோம், 4 வார்த்தையை கேட்டுட்டு அந்த நேரத்துல கை கழுவிட்டு போயிடும். ஆனா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருமா? எப்போ ஆசீர்வாதம் வரும்? எந்த நேரம் ஆசீர்வாதம் வரும் தெரியாது. ஆனா ஆசீர்வாதத்தை தருபவர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை தீங்கு அகற்றவர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை வரவேற்கிறவர் நடுவில் இருக்கிறார். உன் சிறைச்சாலையில இருக்கிறவரை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அந்த 7வது வசனம் சொல்றது, இந்த தேசம் வசமாகும், அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள், அஸ்கலோனின் வீடுகளில் சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து என்ன சொல்றாங்க? நம்மள நீ எவ்வளவு உணர்ந்து போறியோ அவனை விசாரிக்கிறவரா இருக்கார். உன்னுடைய தேவை விசாரிக்கிறவரா இருக்கு. இன்னைக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தேவை வேணும்? அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் எங்கே வைத்திருக்கிறேன்? அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை நான் எங்கே வைத்திருக்கிறேன்? அதை சொல்றாரு, அவர்களை விசாரித்து அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சிந்தனைகள் மாறி போக வேண்டுமானால் தேவன் அவர்கள் நல்ல காரியமாயிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நிமித்தமும் வெட்கப்படாதிருப்பாய். குறித்து களி கூர்ந்தவர்களை விலக்கி விடுவேன். நம்ம எங்க மாட்டாங்க? எங்க போக மாட்டோம். பரலோகம் போவோம் தான் சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட காரியம் 14, 13, 12 படிச்சோமா, உன் நாட்டில் எளிமையும் வைப்பேன். நம்ம யார் மேல நம்பிக்கையா இருக்கணுங்க? யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? அப்ப இன்னைக்கு நம்ம நம்பிக்கையா இருப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, செப்பனியாவில் 3 அதிகாரம் இருந்தாலும் எங்கள் சிறையிருப்பை மாற்றப்படும். நான் கேவலமா பேசினதை எங்களுக்கு தண்டிக்கவர். எவ்வளோ காரியத்தை பாதுகாக்கப்பட்டாலும் ஆண்டவரே, ஒரு விசை கண்களை மூடுவோம். சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி அப்பா.
நன்றி நன்றி அப்பா. நல்லவர், வாக்கு மாறாதவர், மகிமைப்படுத்தக்கூடிய தேவன். சோத்திரம் சோத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை முற்றிலும் மாற்றக்கூடியவர் தேவன். எங்களை முழுமையாக மாறக்கூடிய தேவன். சோத்திரமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. கொஞ்சம் விடுதலையாக பேசி பாருங்க, உணர்ந்து ஆராய்ந்து பாருங்க. வெட்கப்பட்டு போக போகிறது நான், அடுத்தவங்க இல்லை. உன் நடுவில் இருக்கிறார். உன்னை தீங்காண்டாத அளவுக்கு பாதுகாத்துக்கிறார். உன்னுடைய சிறையில் போய் மாற்றுகிறார். உனக்கு எவ்வளோ பெரிய இடத்தை தரப்போறார் என்று அவர் பருவதங்களை தருவார். அந்த தரக்கூடிய தேவன் அவர் மத்தியிலே இருக்கிறார். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. சொல்லுமா? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நம்பளமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நம்பளமுடன் சேவை செய்ய சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை நாளே செப்பனியா சொன்னது மாதிரி எங்கள் சிறையிருப்பை மாற்றும். ஒரு நல்ல இடத்தை கார் நீ இருக்கும் இடத்துல எங்களை கொண்டு சேரும். எங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்போது எங்களுடைய வறுமை கால் எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றும். நான் நடுவிலே இருக்கிறேன் என்ற உண்மையான தெய்வத்தை நாங்கள் மறந்து எங்கெங்கோ மெலிந்து போகக்கூடிய தெய்வத்தை நாடிக்கொண்டு போகிறோம் ஐயா. ஆண்டவரே, உன்னையே நம்பி நிற்க எங்களுக்கு நல்ல ஒரு இறை அன்பை தாரும், இறை வழியை தாரும், இறை பாதையை எங்களுக்கு தந்து வழிநடத்துவதற்காக நன்றி கேட்டார். மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். இந்த 1ஆம் தேதி எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் தாரும். இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாய் தாரும். புது வருடத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம்னு இப்ப நாங்கள் கணக்கெடுக்க முடியாது ஐயா. ஆனால் நீ எல்லா கணக்கையும் நீ போட்டு வைத்திருப்பதற்காக நன்றி கர்த்தார். என்ன வேலை செய்து என்ன காரியம் செய்ய வேண்டுமோ நடக்கக்கூடிய காரியங்களை தருவதற்காக நன்றி கர்த்தார். மகிமைப்படுத்தும் ஐயா.
பரிசுத்தப்படுத்தும். முற்றிலும் மாற்றக்கூடிய நல்ல இருதயத்தை தருவதற்கான குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து மகிமைப்பட்டு பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே, என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மாறாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் அரியனோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேஸ் காட், பிரேஸ் காட்.